ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஜிம் ட்ரைனர் ஸ்டோல் மை ஹார்ட். இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் நம்ம சேனல் பக்கம் வரும். ஸோ ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் உடம்பு நல்லா இருக்கா? என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் உங்களோட விஷயத்தில் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க நம்புகிறேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் லாங் தான். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க, அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன், நீங்கள் தான் வீட்டில் கத்திகிட்ருக்கீங்க, அம்மா அப்பா அப்படின்ட்டு. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடி காலேருந்து கத்திகிட்டே இருக்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ நீங்கள், அம்மா அதான் லீவ்லாம் விட்டுட்டாங்கல்லம்மா, கொஞ்சம் அப்பா எங்கேயோ கூட்டு போக சொல்லுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, எங்கே போகணும் அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. எங்கேயாச்சு ட்ரிப்பு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கோ போய் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாளுங்க, ரீலாம் அனுப்புகிறாளுங்க, ஆனால் நீங்கள் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க, எந்த ஊரில் இது நியாயம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன்மா எங்கே போகணும் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறேன். அப்பா, இது உனக்கு அநியாயமாக இருக்கா? எனக்கு காலேஜில் லீவு விடாமல் தொடர்ந்து எக்ஸாம் வச்சுட்டு இருக்கும் போது தான் வெளியே போகலாமா அப்படி இப்படின்னு அம்மாவை கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ எனக்கு லீவை விட்டுட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னன்னா என்னை எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க. சம்மர் லீவ் விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஆ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா உள்ளே போகிறாரு அவர் ரூமுக்கு. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, போ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருவாயன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறான். போங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, அப்படியே ஷோபாவில் போய் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, நோட்டீஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ நீங்கள், நோட்டீஸா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, புதுசாக ஜிம் திறந்துருக்காங்களாம், நீ அதில் நீனும் ரியாவும் கலந்துக்கோங்க, 50% டிஸ்கவுண்ட்டு, போயிட்டு வரியா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ உங்கள் அப்பா பார்த்து முறைக்கிறீங்க. அப்பா, வெளியேனா நம்ம இருக்கிற ஊரை தாண்டி நான் சொன்னேன், நீங்கள் ஜிம்முக்கு அனுப்புகிறீங்க. ஏன் அப்படி இல்லைம்மா, இந்த ஜிம் நீ 4 கிலோமீட்டர் நடக்கணும், இது நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் இருக்குது. அப்போனா 4லேருந்து 5 கிலோமீட்டர் நடந்தேன்னா உன் காலுக்கு நல்லது, உன் உடம்புக்கு நல்லது. நீ நடந்தே போனேன்னா ஜிம்முக்கு சீக்கிரமே போயிடலாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா, என்னப்பா என்னை நடக்க வைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லை, இங்கே ஜிம் ட்ரெயினர்லாம் நல்லா இருக்காங்க பாரு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ நீங்களாம் நோட்டீஸ்லாம் படிச்சுட்டு, அப்பா ஜிம்லாம் வேணாம்ப்பா, நான் ஜிம்லாம் ஒழுங்காக போக மாட்டேப்பா. என்னது என்ன சொன்னா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அது இங்கே பாரு வயன்மா, எந்த அளவுக்கு நீ சாப்பிட்றியோ, எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஜிம் செய்யணும். நீ வீட்டில் இருந்தால் எந்த எக்ஸசைஸும் செய்ய மாட்டேங்கிற, ஜிம்முக்கு போனதாதும் யாரையாவது பார்த்து செய்வேன், ரெக்கார்டரையாக வேணால் கூப்பிட்டு போ அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அவளே ஒரு சரியான சோம்பேறி, அவளை வேற கூப்பிட்டு போகணுமா அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், நீ போ அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா அப்படின்றீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, நான் அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டேன், இதில் சைன் மட்டும் நீ போடு. அப்பா, எப்போ அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, அது இது 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு, நான் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படி உங்கள் அப்பா சொல்கிற. தலையில் கை வச்சுக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அப்பா காலையில் வரைக்கும் இப்போ தொல்லை இருக்காது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறேன். அம்மா நீயும்மா அப்படின்றீங்க. ஏய், நீ காலையில் இருந்தால் சும்மா எந்த வேலையும் செய்யாமல் டிவியில் பாட்டை ஃபுல்லாக வச்சுட்டு உட்காந்துட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருப்பேன், அங்கே போய் ஜிம்மாவது செய் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள், அம்மா அப்பா என் 2 பேரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்தலாம் பிளான் பண்ணிட்டீங்களா? போங்க, நான் ஜிம்முக்கே போகிறேன், இந்த உலகத்தில் யாருக்குமே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே, வேணுமா அப்ளிகேஷனில் சைன் போடா நைனா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இருக்கிற மரியாதையே போயிடும், தயவு செஞ்சு கிளம்புங்க. அவளே வந்து அப்ளிகேஷனில் சைன் போட்டு அவளே போவா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கிளம்பியிருப்பாங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு என் பொண்ணு மரியாதை தருவா, அதுவும் போச்சா, அவ்வளோதான், இந்த வீட்டில் யார் என் பேச்சு கேட்குறா, எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்துட்டாரு. இப்போ நீங்கள் அப்படி ஜிம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, நான் ஜிம்முக்கு கிளம்புறேன், கொடுங்க அந்த அப்ளிகேஷனை அப்படின்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சைனை போட்டு, நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, சூப்பர் வாயன்மா,
என்னோட அப்பாவோட எனர்ஜெட்டிக்காக இருக்க, கூட ரியாவே கூப்பிட்டு போ அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். நீங்கள் யாரும் என்னை எதுவும் கேட்க வேணாம், நானும் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன துரத்துறதுலேயே பிளான் பண்ணிட்டீங்களா? இனிமேல் வீட்டுக்கு வந்தானே கேளுங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நேராக நீங்கள் ரியா வீட்டுக்கு தான். ஏ ரியா கதவை திறடி, என்னடி பண்ணுற உள்ள அப்படின்ட்டு அவ டூர் பெல் அடிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படிதான் ரியா திறக்கிறா. ஏய் என்னடி நீ காலையிலே ரியா வீட்டில் எல்லாரையும் துரத்திட்டாங்க ரியா அப்படின்ட்டு இருக்க ரியாவே ஹக் பண்ணுறீங்க. ஏய் வீட்டில் யாரும் இல்லை, சரி உள்ளவா அப்படின்ட்டு ரியா கூப்பிட்றா. எங்கடி உங்கள் வீட்டில் இருக்கவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு வாரத்துக்கு வெளியே போயிட்டாங்க. சரியா என்னாச்சு அப்படி ரியா கேட்குறா. நீங்களும் சரி வாடி அந்த ஃப்ளாஷ்பேக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு ஒய்யன் என்னடி இப்போயும் உங்கள் வீட்டில் உன்னை துரத்தி விட்டாங்களா அப்படின்னு ரியா கேட்குறான். துரத்தி விட்டாங்கடி, நீ வாடி ஜிம்முக்கு அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ரியா பார்த்துட்டு ஏய் நானே சரியான சோம்பேறி பாரு, வீடு எப்படி வச்சுருக்கேன் பாரு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. வீடே அலங்கோலமாக இருக்குது. ஏய் அதுக்கு எங்கள் வீடே தேவலாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு புரியுதுல்ல பொடி அப்படின்றா. என் ஃப்ரெண்டு இல்லை, என் உயிர் நண்பி இல்லை. இல்லடி ரியா 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 ப்ளீஸ் டி, சல்லோல வந்துடுடி அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஆனால் ரியா மாட்டேன், முடியவே முடியாது அப்படின்றா. ப்ளீஸ் டி பார்ட்னருக்கு வாடி அப்படி சீனை கட் பண்ணி இப்போ அந்த ஜிம்முக்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க. பக்கத்தில் ரியா ஒய்யன் இப்போ மட்டும் இந்த ஜிம்மு நல்லா இல்லை, இப்போயே ஓடி போயிடுவேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், நீ அப்ளிகேஷன் இன்னும் வாங்கலையா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. வெங்காயம் வாங்கலடி அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. சரி பரவாயில்லவா அப்படி டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் அது அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. சரி மேம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ரியா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தராங்க. ரியாவும் எல்லாத்துக்கும் சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் சைன் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோ இப்போ எல்லாத்தையும் சைன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ நீங்கள் ரியா இந்த ஜிம்மை பாருடி, இவ்வளோ புதுசாக வாசனை கூட சூப்பராக இருக்குடி. ஆமாம் இந்த ஜிம் ட்ரெயினர் யாரடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஸோ மாஸ்க்கு போட்டிருக்காங்க, ஸோ பனியன் போட்டிருக்காங்க, தென் லாங் பேண்ட், தென் ஷூ போட்டிருக்காங்க ஒயிட் கலரில். ஸோ அவர் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவரோட ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே நிறையா கூட பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த ஜிம்முக்கு. ஸோ நீங்கள் அங்கே இருக்க கேர்ள்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்காங்க, பாய்ஸ் 2 பேர் தான். பட் ஆனால் கேர்ள்ஸ் தான் அதிகம், உங்களையும் சேர்த்து தான். இப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் ஆர்ம்ஸ்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் ரியா அங்கே பாருடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவும் சரின்னு பார்க்குறா. 2 பேரும் ஆனு வாயை போல்ட்டு பார்க்குறீங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே சொல்ல விட்டுக்கிட்டே பார்த்துட்ருக்காளுங்க. இப்போது அந்த பர்சன் வந்து ஹாய் எவ்ரி ஒன், இட்ஸ் மீ கேம் டவுன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அந்த கோல்டான டவுனை கேட்ட உடனே என்ன வாய்ஸு அப்படின்றீங்க. ரியா பார்த்துட்டு பார்க்க செம்மையாக இருக்காருடி அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ நீங்கள் சரி ரொம்ப வாயை திறக்காத மூடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூடிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், அதுங்கெல்லாம் அப்படியே அன்னத்தை வந்து பார்த்துட்ருக்குதுங்க. இப்போ நீங்கள் அதுங்களெல்லாம் பார்க்குறீங்க. யாரடி இதுங்களா இப்படி பார்க்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவும் ஆமாண்டி ரொம்ப தான் பார்க்குறாளுங்க அப்படின்ட்டு அவ்வளோ முறைச்சிட்ருக்கா. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ டக்குன்னு வாய மூடிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காளுங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நினச்சேன் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் விட்டுருப்பாங்க நம்புகிறேன். ஸோ ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் கண்டிப்பாக ஜிம் கண்டினியூ பண்ணுங்கள். பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக ஜிம் வாங்க, ஓகேவா அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறான். நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டோன்னே அப்படியே தான் யாரா இவர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் ரியாவும். அந்த கேர்ள்ஸ்லாம் சொல்லவே வேணாம், அவளுங்கெல்லாம் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்காளுங்க. உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்போதையும் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது லைவ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருந்து ஜிம்முக்கு வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் என்னோட பிஏ இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறோம். இப்போ நீங்கள் அப்போ அவர் தான் பிஏவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எப்போதையும் அவங்க பார்த்துட்டு ஓகே இப்போது நீங்கள் எல்லோரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க
அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த கேர்ள்ஸ் எல்லாமே நான் வரேன்ட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாமே நம்ம தேவங்க பார்த்துக்கிட்டே தான் அவளுங்க பேர்லாம் சொல்லிட்டு இருக்காளுங்க. இப்போ நீங்களும் ரியா அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறீங்க. நீங்கள் தேவங்களோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவன் மாஸ்க் போட்டிருக்காள், இன்னும் அவனோட ஃபேஸில் கிளியராக தெரியல. ஸோ அவன் ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கிளாப் தட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க பேர்லாம் சொல்லிட்டு போகும்போது ஓகே சூப்பர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் கிளாப் தட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஓகே காய்ஸ், ஓகே என்னிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் போகலாம். ஜஸ்ட்டு ஒரு வார்ம் அப். ஓகே வாங்க எல்லோரும் ஒரு 50 சிட்டப்ஸ் போடுங்க அப்படின்னு நம்ம தேவங்க சொன்னோன்னே, இப்போ நீங்கள் என்னது ஃபர்ஸ்ட் டேவே சிட்டப்ஸா அப்படின்ட்டு மாதிரி வாயை பொழக்கிறீங்க. ரியாவும் அதே கண்டிஷன் தான். அந்த கேர்ள்ஸ்லாம் ஓகேன்ற மாதிரி அவளுங்கெல்லாம் சிரிச்சிட்ருக்காளுங்க. இப்போ நீங்களும் ரியாவும் வேறு வழி இல்லை. இப்போது அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவளுங்கெல்லாம் போட்டுட்ருக்காளுங்க. அப்புறம் இந்த 2 பாய்ஸும் அப்படி தான் போட்டுட்ருக்கானுங்க. இப்போ நீங்களும் ரியாவும் அப்படி தான் இருக்கீங்களா? ஸோ தேவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா, வாங்க அதை போடுங்க அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போது தேவங்களோட ஐ உங்களை அப்படியே ட்ராவல் ஆகுது. நீங்கள் அப்படியே தான் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேவங்க டக்குன்னு இப்போது அவனோட ஐ எடுத்துகிட்டு வந்து அந்த மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிட்டப்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்குன்னே நீங்கள் அப்படி கீழே விழுற மாதிரி இப்படி விழுறீங்க. இப்போது தேவங்க தான் வரலான்னு வந்திருப்பா. டக்குன்னு ரியா ஏய் பார்த்து வாயன் அப்படின்ட்டு ரியா தூக்கியிருப்பா. நீங்கள் ரியா பார்த்து ஏண்டி என்ன தூக்குன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு அப்புறம் நான் தூக்காம அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் அவன் தூக்கணும் தானடி விழுந்தேன் அடி பைத்தியக்காரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு வயன் பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். பார்த்துட்டு தானே சார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸு. இப்போ தேவங்க பார்த்துட்டு ஓகே கைஸ் டூ நான் வந்துடுறேன் அப்படி தேவங்க போயிருப்பான் அவன் ரூமுக்கு. ஸோ ஜிம்லேயே அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ தேவங்க அங்கே போயிடுறான். நீங்கள் அப்படியே தான் ஒரு 50 சிட்டப்ஸ் முடிச்சுட்டு ஐயோப்பா கால்லாம் வலிக்குது, முட்டி வலிக்குது, எல்லாமே வலிக்குது அப்படின்ட்டு உட்காண்ட்ருக்கீங்க. நிறையா பார்த்துட்டு இங்கே தண்ணி இருக்குமாடின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ இப்போ தான் போய் எல்லாருக்கும் தண்ணிலாம் வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படி தான் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. இப்போத்தையும் அவனோட மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் மட்டும் இப்போ வரான். இப்போ தான் தேவங்க நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே தான் செம்மையாக அழகாக இருக்கான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக. ஸோ அப்படி தான் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு ஓகே கைஸ், செகண்ட் லெவல் நான் சும்மா சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயத்துக்கு போகலாம். ஏன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்தெல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணணும். ஓகேவா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ நீங்களும் ஓகேன்னு தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ தேவங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுக்குறான். ஸோ அப்படி தான் எல்லோரும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு டைம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவங்க பார்த்துட்டு ஓகே காய்ஸ் போதும், இப்போது நம்ம 3rd லெவல் போகலாம். இதுதான் ஃபைனல் லெவல். இன்றைக்கெல்லாம் புதுசாக தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வலிலாம் வரும். காலில் வலி, கையில் வலி, எல்லா இடத்துலையும் வலி வரும். ரெடியாக 3 எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ஜிம்மில் அதில் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் அதை வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் நம்ம ஜிம்மில் அதை ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க அது இருக்காதுன்னு. இருக்கும், பட் ஒரு எமர்ஜென்சி டைமில் அது கிடைக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி நம்ம ஜிம்மில் இருக்கும். ஓகேவா? பட் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ வாங்க 3rd லெவலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்படி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கா எல்லாரையும். இப்போ வாயன் ரியா என்னடி 3rd லெவலுன்ட்டு பயமுறுத்துற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு ரியா சொல்லிகிட்ருக்கா. இப்போ நீங்கள் வாயம் மூடுறின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த லெவலுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி அது வேறு ஒரு ரூம். ஸோ அந்த ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே நிறையா இந்த ஜிம்முக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ் ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க அங்கே தான் கூப்பிட்டு வரான். அங்கே மிரரும் இருக்குது. ஸோ அந்த ரூமை பார்க்குறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ்லாம் வச்சு செம்மையாக அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பார்த்து அவங்க ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ஓகே காய்ஸ், நான் இப்போ பண்ண போகிறத பாருங்கள். ஸோ கேர்ள்ஸ்லாம் ரொம்ப வெயிட் தூக்க வேண்டாம். பாய்ஸ் நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு அவங்க அந்த பாய்ஸ் மட்டும் கூப்பிட்றான். அந்த பசங்களும் வரானுங்க. ஸோ அவனுங்களுக்குலாம் 10 kg இருக்கிற மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டிங் கொடுக்குறாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கெலாம் 5 தான். ஸோ இப்போ நீங்கள் அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, பாய்ஸ்க்கு 10, கேர்ள்ஸுக்கு 5. வெயிட் லிஃப்டிங் தூக்கலாம், பட் சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ உங்கள் இஷ்டம்தான். ஓகே கேர்ள்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணி வைங்க. ஆனால் கீழே போட்டுறாதீங்க. கீழே போட்டிங்கன்னா தர வந்துடும். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான். ஓகேவா அப்படின்னு அவங்க சொல்கிறான். கேர்ள்ஸ் எல்லாரையும் பார்த்து
இப்போ உங்களை பார்க்குறான், நீங்கள் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேவங்க டக்குன்னு இப்போ அப்படியே அவனோட ஐஸ் எடுத்துட்டு வந்து மீதி இருக்கிற கேர்ள்ஸ் மேலே வைக்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் கடுப்பாக இருக்குது, என்ன நம்மளை பார்க்கவே மாட்டிக்கிறானே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே தான் அவன் பேசலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே சார்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் இப்போது அங்கே இருக்க அந்த 5 kg வெயிட் லிஃப்டிங்கை பார்க்குறீங்க. இப்படியா பார்த்துட்டு, ஏய் என்னால் தூக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவள் 2 கையெல்லாம் தூக்கிடுறா. இப்போ நீங்கள் அதை தூக்க முடியாது கஷ்டப்படுறீங்க. ஸோ தேங்க பார்க்குறான். ஸோ எல்லா கேர்ள்ஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ உங்ககிட்ட வரான். நீங்கள் ஐயோ கிட்ட வராரே, நம்ம தப்பாக இதை பண்ணிட்டோமா அப்படின்ட்டு நீங்களும் உங்களை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க வந்து பார்த்துட்டு, இது விளையாடுற பொருள் கிடையாது, உருட்டி உருட்டி விளையாடுறதுக்கு, கையை காட்டு அப்படின்றான். நீங்களும் இப்போ உங்கள் கையை காட்டுறீங்க. டக்குன்னு அந்த 5 kg வச்சோன்னே நீங்கள் டக்குன்னு கீழே போட்டுடுறீங்க. ஸோ உங்கள் காலில் லைட்டாக பட்டு போச்சு. அப்படின்ட்டு கத்துறீங்க. தேவன் பார்த்துட்டு, ஓ சாரி மயன், ஒழுக்க பிடிக்க மாட்டியா அப்படின்னு தேவன் கேட்குறான். இப்போ நீங்கள் அது வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் காலை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு தேய்ச்சிட்ருக்கீங்க உங்கள் காலை. அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம், யார் இந்த 2 பொண்ணுங்க, ஏன் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தேவன் பார்த்துட்டு, வயன் என்னாச்சு, வலிக்குதா ரொம்ப அப்படி கேட்குறான். வலிக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ தேவங்க இப்போ அப்படியே உங்கள் காலை பிடிச்சி, 1 மினிட் இரு அங்கே ஐஸ் இருக்குது எடுத்துருவாங்க அப்படி சொல்லி பிஏட்ட சொல்கிறான். ஸோ அந்த பிஏவும் வராரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து இப்போ அப்படியே உங்களுக்கு லைட்டாக வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அது வைக்கும்போது. அவங்களோட கை உங்களோட காலில் படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த பெயின்லாம் தெரியல. ஸோ தேவங்க அப்படியே உங்களுக்கு அக்கறையாக அந்த காலில் வச்சு விட்றான். இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் காலை காமிச்சு சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ ரியா பக்கத்தில், ஒயன் அப்படி கூப்பிட்றா. நீங்கள் பார்த்தா அது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன். தேவங்க இப்போ வயன் கையை காட்டு அப்படின்ட்டு இருக்கான். அது எல்லாமே இமேஜினேஷன். ஸோ நீங்கள் அப்படியே அந்த வெயிட் லிஃப்ட்டை தூக்குறீங்க. ஸோ உங்களால் தூக்க முடியுது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே நிறையா பார்த்துட்டு, என்னடி எந்த வேர்ல்ட்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுவா, அது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி தான் அது தூக்கி பார்க்குறீங்க. ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. ஸோ ரெட்டாக ஆகிடுச்சு. இப்போ தேவங்க அப்படி தான், ஓகே காய்ஸ் இன்றைக்கான டே போதும், ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. சரியா, ஐயோ இன்றைக்கி என்னடி கை இப்படி வலிக்குது அப்படின்ட்டு இருக்கா. நீங்கள் ஆமாடி ரொம்ப வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி தான் ஒருத்தர் மாதிரி அப்படி கையை அழுத்தி விட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ரியா, வயன் என்ன இமேஜினேஷனில் இருந்தா சொல்லு அப்படின்னு இப்போ ரியா கேட்குறா. இப்போ நீங்களும் அதை பற்றி சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு உங்கள் மண்டியில் அடிச்சு, இங்கே பாரு இன்றைக்கி தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே இவ்வளோ கனவா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அது அப்படி தாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, ரொம்ப தாண்டி ஆசைப்படுற, எங்கேயாவது உன் தலையில் கீழே போட்டுக்காத அப்படின்னு அவள் சொல்கிறா. அது இப்படி தலையில் போடுவேன் நான், என்ன பைத்தியமா ஒன்று மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரியாவை அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அதில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகே காய்ஸ், பாருங்க ஏதாவது வேலை இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வரலாம், எல்லாம் இங்கேயே ஜிம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்கள், ஓகேவா அப்படின்னு தேவை சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி தான், இதுக்குடி இதுங்க சிரிக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ரியா பார்த்துட்டு, அதுங்க கிடக்குதுவா நம்ம உட்காந்து ரீல்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மில் உட்காந்துட்டு அந்த மிரர் முன்னாடி ரீல்ஸ் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா புது ஜிம்மில் ஸோ யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் ரியாவும் ஜிம்மில் அப்படி உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க. இப்போது வீட்டிலேருந்து உங்கள் அம்மா அப்படியே ஃபோன் நோண்டிகிட்ருப்பாங்க. அப்புறம் உங்களோட ரீல்ஸ் வருது பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஐயோ என் மாதாச்சி கால் பண்ணுதுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட்டன் பண்ணி பேசுடி அப்படின்னு ரியா சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடி ஜிம்மில் பண்ணிகிட்ருக்க அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஜிம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நக்கலா, உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களாடி அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, ஐயோ ஆன்ட்டிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே தான், ஐயோ அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே உங்கள் அம்மா, எனக்கு எல்லாம் தெரியாது நினச்சிட்ருக்கியா, நான் உன் பெத்தபடி 10 மாதம் ஒன்று வயிற்றில் வச்சு பெத்தல்ல, அந்த பாவத்துக்கு தாண்டி இப்போ உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா புது ஜிம்மில், அதான் புது ஜிம்னா அதுக்கு ரீல்ஸ் இப்படி பண்ணுவியா, அது என்னடி பாட்டு இலவு சை பாட்டாது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அம்மா பாட்டை பற்றிலாம் தப்பாக பேசாத, அதனால் நல்ல பாட்டு தான், உனக்கு என்ன தெரியும்,
சரியான 90s மம்மி நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. ஏய் யாரை பார்த்து 90s மம்மின்ற, நீ மட்டும் 2K கிட்ஸ்னா ஓவராக பேசுறியா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நீ என்ன இருந்தாலும் ஆன்ட்டி தானே அப்படின்னு உங்கள் அம்மா கலாய்க்கிறீங்க. ஏய் யாரை பார்த்து ஆன்ட்டின்ற, அம்மா நீ ஆன்ட்டி தாம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கண்ணா பின்னாடி ஃபோனில் கத்துறீங்க. உங்கள் அம்மா கண்ணா பின்னாடி உங்களை அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் தேவங்க வந்திருப்பான். இப்போ நீங்கள் வைக்கிறியா அம்மா ஃபோனை அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்போ தேவங்க அங்கேருந்து வந்திருப்பான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் உங்கள் அம்மா ஃபோனில் திட்டிருப்பீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தேவங்க உங்ககிட்ட வரான். இப்போ நீங்கள் சே அம்மாவா இல்லை வேற எவ்வளோ மாமியாரோட மோசமாக இருக்காளே அம்மா அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. சரியா அப்படி தான் உங்க கூட உட்காந்துருக்கா. இப்போ டக்குனு என்னடா பெரிய உருவம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேவன் தான். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது தேவங்க பார்த்துட்டு ஆமாம் நான் பண்ணுறது இருக்கட்டும், நீ என்ன உங்கள் அம்மா இப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படி தேவன் கேட்குறான். நீங்கள் அது சார் அம்மா அப்படிதான் இல்லை அம்மா நீ ஏதோ தப்பு பண்ணலன்னா திட்ட மாட்டாங்களே, என்ன தப்பு பண்ண அப்படி தேவன் கேட்குறான். சார் அது எதுவும் உங்களுக்கு இல்லை நீ சொல்லு என்ன தப்பு பண்ண அப்படின்னு தேவன் கேட்குறான். இப்போ நீங்கள் சார் அது ஒன்றும் நீ சொல்லுவேன் அது வந்துன்னு சொல்லிட்டு இப்போ ரியா எல்லாத்தையும் சொல்லிடுறா. நீங்கள் ரியா பார்த்து முறைக்கிறீங்க. இந்த வயசில் உனக்கு எதுக்கு ரீல்ஸ் அப்படின்னு தேவன் கேட்குறான். அது ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க பார்த்துட்டு நான் ஏன் கேட்கணுமா, அது இல்லை வாயன் சும்மா தான், ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது அப்பா இருந்தார். எப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணி அவர் அழிச்சிட்ருக்காரு. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஆஸ் அவரோட பையனா, ஆனால் என்னையே பார்த்து நீ என் பையனான்னு கேட்குறாரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் என்ன பேசுறது சொல்லு அப்படின்னு தேவன் கேட்குறான். எல்லாம் கேட்கும்போது என்னடா இவருக்கு இவ்வளோ பெரிய ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரியா அப்படின்னு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஏன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், இல்லை நீங்களும் சாருக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை நீ உங்கள் அம்மாவை திடீர்னு திட்டினியா, எனக்கு டக்குன்னு எங்கள் அம்மாவோட நினைப்பு வந்துடுச்சு அதான் அப்படின்னு தேவை அவனை டேர்ஸ் ஒய்ப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் போயிருப்பான். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ பாவமே அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி அவங்க அப்படியே அவன் ரூமில் உட்காந்துட்டு லைட்டாக அவங்க அம்மா நினச்சிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. தென் மந்த்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் ஜிம்மில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படி தான் ரியா கூட பேசிகிட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் அம்மா கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படி உங்கள் அம்மாவை அக்கறையாக பேசிகிட்டு இருக்கீங்க. எட்டு இருந்து நம்ம தேவன் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் மாறிட்டீங்கன்னு தேவன் அப்படி சிரிச்சுட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்து சூப்பர் நான் சொல்லதை நினச்சி நீ என் பேச்சு கேட்டிருக்கல சூப்பர் அப்படின்னு அவங்க அப்படியே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஏதோ உலகத்துலேயே கிடைக்காத ஃபீலிங் அப்படி கிடைக்குது. தேவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டான். ஏன்னா தேவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு மனசெல்லாம் பட்டாம்பூச்சி அப்படி பறந்துட்டுருக்கு. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ரியா பார்த்து ஏய் தேவங்க சார் உன்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு ட்ரீட்டு அப்படின்னு அவன் கேட்குறா. என்னடி ட்ரீட்லேயே வாழ போலியா பொடி அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே இப்போ ரியா அப்படி சேட் ஆகிடுறா. அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தியா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஃபேல போய் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டும் அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நாளுக்கு நாள் தேவங்க மேலே இருக்க லவ் அன்கண்டிஷனலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரியா தான் ஏய் இப்போ எதை ப்ரப்போஸ் பண்ணுடி அப்படின்னு ரியா சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுட்டு அப்படி தான் அவளுங்க போலப்போ ஓடிட்டுருக்காளுங்க. ஸோ அவளுங்களும் கையில் ரோஸ் வச்சுருக்காளுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ பார்த்தே அவங்க வந்து அவர் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணணுன்ட்டு. இப்போது அப்படி தான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் ரோஸ் கொடுக்குறா. அவங்கள செம கடுப்பாய் அந்த ரோஸை கசக்கி அப்படி தூக்கி போட்டுடுறான். அந்த ஜிம்முக்கு மட்டும் வாங்க, சும்மா இதெல்லாம் வெளியே போ அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டோன்னே ஐயோ நம்மளும் இதே மாதிரி சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வர முடியாமல் போயிடுமே, அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா கொன்றுவார் அப்படின்ட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ ரியாவை பார்க்குறீங்க. ரியா அப்படியே உங்களை பற்றி சிரிக்கிறா. ஏய் சிரிக்காதிரி போடி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ டைமில் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது அப்படி தான் தேவங்க சில கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஆனால் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ தேவங்க பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் இல்லை சார் மன உடைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாட் மன உடைச்சலா புரியலையே. ரியா கிளம்பிட்டா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தேவன் கேட்குறான். ஒரே மன உடைச்சலாக இருக்குது சார், என்னன்னே தெரில, என் லைஃப்பில் மட்டும் எதுவுமே எனக்கு பிடிச்சது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ தேவன் பார்த்துட்டு
புரிகிற மாதிரி கொஞ்சம் சொன்னேன்னா எனக்கும் புரியும் அப்படின்னு தேவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் சார் நீங்களே கேளுங்க, இந்த ஜிம்முக்கு நான் ஏன் வந்தேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சம்மர் வெக்கேஷன் எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கிற சொல்லி இந்த ஜிம்மில் தள்ளி விட்டாங்க. நானும் இங்கே 2 மணி வரைக்கும் ஜிம்மில் வேலை செய்கிறேன். நல்லா ஜிம் பண்ணிக்கிட்டு ஃபிட்டாக பாடி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என் பாடி எதுக்குமே ரெடியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவனுக்கு புரியுது, ஏன்னா நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்கன்னு தேவன் சொல்கிறான். சார் சோம்பேறியாலாம் இல்லை, என் ஹார்ட்டு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்கிட்ட அப்படியே உங்களோட லிப்ஸை அப்படியே பவுட் பண்ணி கேட்குறீங்க. தேவங்க அப்படி பார்க்குறான். அவனுக்கு என்ன தெரியல நீங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னே அவனுக்கு சிரிப்பாக வருது. அப்படி சிரிச்சிட்ருக்கான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு சார் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படி கேட்டோன்னே தேவங்க உன்னை பார்த்தா சிரிச்சிட்ருக்கேன், அது கூட உனக்கு தெரில அப்படியே தேவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போது ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸோ வீட்டில் தேட போகிறாங்க, நீ கிளம்பு அப்படின்னு தேவங்க சொல்கிறான். சார் உங்கள் வீடு எங்கே இருக்குது, நான் உங்கள் கூடயே வரனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் வீடு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும். சார் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டா, நான் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே வா ஒன்றா போகலாம் அப்படின்னு தேவங்க உங்களை கூப்பிட்றான். ஸோ அப்படி தான் இப்போ ஜிம்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவங்க பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் தேவங்க அப்படி நிறைய பேசுகிறீங்க. தேவங்க இப்போ மனசை விட்டு நிறைய சிரிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு என்னன்னு தெரியல, இன்றைக்கி தான் நிறையா சிரித்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு டாட்டா சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க டாட்டா சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் ரைட்டில் போகிறீங்க. தேவங்க லெஃப்ட்டில் போயிருப்பான் அவன் வீட்டுக்கு. ஸோ தேவங்க அப்படியே வீட்டில் போய் என்னன்னு தெரியல, அவன் இன்றைக்கி நிறையா சிரிச்சிருப்பான்ல. ஸோ அவனுக்கு மனசே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவன் ஜிம்முக்கே அவன் வந்திருப்பான். ஸோ அதனால ஜிம் ஓப்பன் பண்ணி ஜிம்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ உங்கள் கூட இந்த மாதிரி பேசினோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டேஸை இப்படி தான் போகுது. அவங்க உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் அவங்க இப்படி தான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இப்படி தான் உங்கள் வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி ஃபைட்லாம் அவங்ககிட்ட சொல்லி அப்படியே நீங்கள் ஆக்ஷன் மூலியமாகவும் நீங்கள் க்யூட்டாக அதெல்லாம் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் ஒரு நாள் அப்படி தான் தேவங்க என்ன பேசாமல் என்கிட்ட நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க அப்படி தான் அவங்க நைட் போல் அப்படின்றான். சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்க. என்னை சார்லாம் கூப்பிடானா, என்னை தேவனே கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படி தான் சொல்லு தேவன் அப்படின்றீங்க. வெளியே எங்கே போகலாமா, எனக்கு சும்மா வீட்டில் போய் சும்மா தான் வெட்டியாக தான் இருப்பேன், இன்றைக்கி நைட்டு வேறு மணி 7 ஆகிடுச்சு, வெளியே போய் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாமா அப்படின்னு தேவன் கேட்குறான். நீங்களும் ஆமாம் எங்கள் அம்மா செய்கிறது கூட போர் அடிக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாமே அப்படின்றீங்க. ஸோ தேவன் அப்படி சரிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட அந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான். நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடும் போது சூடாக இருக்குது அப்படின்றீங்க. இரு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ப்ளவ் பண்ணி உங்களுக்கு வாயில் ஊட்டி விட்றான். அங்கே இருக்கிறத பாட்டிமா பார்த்துட்டு என்னப்பா 2 பேரும் கப்பிள்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்குலாம் ஷை ஆகிடுச்சு. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக சொல்லிவிட்டு இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த இடத்த லைட்டாக மூவ் பண்ணியிருப்பீங்க. தேங்கும் ஆமான்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தான் தேவங்க உங்களை அப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ரொம்ப குளிராக இருக்குது. தேவங்க உங்களை அப்படி லைட்டாக அவன் கிட்டே கூப்பிட்டு வரான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. சாரி வேன் அப்படின்றான். பரவாயில்ல இருக்குது தேவன் அப்படின்றீங்க. ஸோ தேவங்க உங்களுக்கு நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். ஸோ உங்களுக்கு புரியுது. ஸோ தேவனுக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அவன் கண்ணிலே நீங்கள் பார்க்குறீங்க அவன் எவ்வளோ உங்கள் மேலே லவ் வச்சுருக்கான்னு. ஸோ அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியாமல் தான் அவன் முழிச்சிட்ருக்கான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடுச்சு. ஸோ நாளுக்கு நாள் நீங்களும் தேவங்க இந்த மாதிரி தான் ஃப்ரீ டைமில் அப்படி தான் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ அப்படி தான் சவுத் கொரியா ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கடைக்கெலாம் போனீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களாம் அப்பா வாட் அ கப்பிள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க தான் கேட்குறாங்க, நீங்களும் கேட்குறீங்க, லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படி தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். ஸோ எங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் கிட்ட ஒரு இடத்துல தான். இப்போ நீங்கள் நான் கிளம்பவா அப்படி கேட்குறீங்க. தேவன் கிளம்பி ஆக்கணுமா அப்படி கேட்குறான். அம்மா கூப்பிடுவாங்கள்ல நான் கிளம்பணும் அப்படின்றீங்க. ஒயன் அப்படின்றான். இப்போ அப்படியே உங்கள் கைகளை ஒரு அழகான ப்ரேஸ்லெட் போட்டு விடுறான். அதில் அழகா தேவங் அப்புறம் வாயன்னு எழுதியிருக்கு, அதில் ஹார்ட்லாம் போட்டிருக்கு. தேவங்க அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள்
இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு அழகான அன்எக்ஸ்பெக்டட் கிஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ தேவ் அப்படி தான் உங்களை நல்லா லிப் லாக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேவ் அப்படி கொஞ்ச நேரம் கழித்து விட்டுடுறான். நீங்கள் ஆனால் கேட்காம பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ தேவங்க அன்எக்ஸ்பெக்டட் கிஸ் ஆகிடுது. ஸோ அப்படி தான் மாறி மாறி 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்களோட கை உங்கள் ஹிப்பு கிட்டே போய் நல்லா க்ரிப் பண்ணி அவன் நல்லா உங்களுக்கு டைட்டாக இழுத்துக்கிறான். ஸோ அந்த மூமெண்ட் அப்படி போகுது. ஸோ தேவ் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குவேன் அப்படின்றான். நீங்கள் தேவ் என்ன சொல்ல வரீங்க? உன்னோட இன்னைக்கு இந்த நாள் நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பர்சன் கிடைப்பாங்க நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் உன் கூட இன்றைக்கி நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஃபீலிங்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதான் இது மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு தேவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி தான் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேவன் ஒரு லாஸ்ட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போயிருப்பான் ஜம்ப் பண்ணிக்கிட்டே. நீங்கள் தேவங்க பார்த்துட்டு நீங்களும் அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ அப்படி தான் இப்போ உங்களோட கோட் நல்லா ஓவர் கோட் போட்டிருப்பீங்க. ஸோ வெளியே ரொம்ப வின்டராக இருக்கும்ல, ஸோ அதனால் ஓவர் கோட் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ரூமில் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேல இந்த ஜிம்முக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஷையாக தான் இருக்குது. சூர்யாவுக்கும் தெரியாது இந்த விஷயம்லாம். ஸோ அந்த ப்ரேஸ்லெட் போட்டு தான் ஜிம்முக்கே வந்திருப்பீங்க. ஸோ தேவங்க வந்திருப்பான். அவனுக்கு என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க. சூர்யா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறான். ஸோ இப்போ அப்படி தான் ஜிம்மில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்களும் தேவங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படி தான் இப்போ லாக் பண்ணலான்னு வரும்போது நீங்கள் தேவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்றீங்க. தேவங்க உங்களை பார்க்குறான். என்ன ஜிம்மை லாக் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. தேவங்க எதுக்கு அப்படி கேட்குறான். நீங்கள் அப்படி தான் தேவங்கையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தேவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேவங்க அப்படி உங்களே பார்க்குறான். என்ன பண்ணுற தேவங்க பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு தேவங்க நல்லா டைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ தேவங்க பார்த்துட்டு வயன் என்ன பண்ணுற அப்படி கேட்குறான். இப்போ டக்குன்னு தேவங்களோட டிஷர்ட் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறீங்க. தேவங்க பார்க்குறான். வயன் என்ன பண்ணுற அப்படி கேட்குறான். அமைதியாக இருங்க தேவங்க அப்படின்ட்டு தேவங்களோட 6 பேக் எல்லாம் டச் பண்ணுறீங்க. தேவங்கலாம் ஒரு நியூ கைண்டான ஃபீலாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தேவங்களோட செஸ்ட்டு தென் அவனோட ஆப்ஸ் தென் அவனோட 6 பேக் எல்லாத்தையும் டச் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் செஸ்ட்டு கிட்ட உங்கள் கை போகுது. தேவங்க அப்படி ப்ரெஸ் பண்ணுவான் அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே அவன் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மூமெண்ட் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு அவங்க உங்களை இழுத்து அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பட் ஆனால் உங்களை நல்லா பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே தேவன் உங்களை பார்க்குறான். இப்போ நீங்கள் எனக்கு நீ வேணும் அப்படின்றீங்க. தேவன் எனக்கும் தான் நீ எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்றான். நீங்கள் பர்மிஷன்லாம் வேணாம் ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்றீங்க. ஸோ தேவங்க அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா பேபி கேர்ள் அப்படின்னு கேட்குறான். அந்த கேட்ட அடுத்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரே நீடியாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போதே அவங்க இந்த வேர்டை கேட்டோடைய ஒரு மாதிரி ஆகுது. ஸோ உங்கள் ஸ்டொமக்லேருந்து பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவங் அப்படி சொல்லிட்டு டக்கு தேவங்களோட க்ரிப்லேருந்து அப்படி நீங்கள் ஓடுறீங்க. தேவங்க பார்க்குறான். ஐயன் ஓட ஏற்றி விட்டுட்டு ஓடாதடின்றான். இப்போ நீங்கள் வேணாம் அப்படின்றீங்க. தேவங்களாம் வேணாண்டு என்னை ரொம்ப டேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டு தேவன் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் நேராக ரூம் இருக்குது. ஸோ அது தேவங்களோட ரூம் தான். நீங்கள் தெரியாதனமாக உள்ளே போயிடுவீங்க. தேவங்க இப்போ மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பானா அப்படி டோரை லாக் பண்ணியிருப்பான். உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் அப்படின்றீங்க. சாரா சார் இல்லை டேடின்னு கூப்பிடு அப்படின்றான். உங்களுக்குலாம் தேவங்க அப்படின்றீங்க. தேவங்க அப்படி உங்ககிட்ட வந்திருப்பான். ஸோ நீங்கள் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றான். நீங்கள் தேவங்க வேணாம் அப்படின்றீங்க. என்னடி எடுத்துக்கோன்னா அப்புறம் வேணான்ற இதுக்கப்புறம் இது என்னோட தானே அப்படின்ட்டு இப்போ உங்கள் ஹிப்பை நல்லா க்ரிப் பண்ணுறான். ஸோ நீங்கள் தேவங்க வேணாம் அப்படின்றீங்க. இப்போ தேவங்களாம் முடியாது
எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு தேவங்க அப்படி உங்களை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. இப்போ நீங்கள் தேவனோட கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ உன்னோட ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்களால் ஃபுல்லாக கூட கவர் பண்ண முடியல உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன ரொம்ப பெருசாக இருக்கா, பரவாயில்ல ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படி தான் அவனோட ஆர்ம்ஸை பிடிச்சிட்டு க்ரிப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் நெக்கிலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஜஸ்ட்டு தென் உங்கள் ஹிப்பு அப்படி போயிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு தேவங்கும் அன்றைக்கி நைட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே தான் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் தான் செமையாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பற்றி தான் பேச வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. தென் உங்களுக்கும் தேவங்கும் ஃபைனல் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவங்கும் அப்படி மேரேஜும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தேவங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. தேவங்களோட அம்மா பார்த்துட்டு என் பையனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அப்படி தான் தேவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. தேவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் வந்த உடனே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துருப்பான். நீங்கள் தேவங்க என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க. இப்போ தேவங்களை பார்த்துட்டு, என்ன அன்னைக்கு நைட் பண்ண மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கேட்குறான். நீங்கள் உங்கள் பாடியெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. என்னடி அன்னைக்கு என்னமோ வேணும்னா இன்னும் பண்ணுங்கண்ணா இப்போ என்ன கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு இப்போ க்ரிப் பண்ணிக்கிறான். நீங்கள் எவங்க அப்படின்றீங்க, என்ன அப்படின்றான். ஸோ தேவங் அப்படி தான் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்புறம் என்ன, அந்த வெட்டிங் நைட்டும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நைட்டாக இருக்கும். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட் போகுது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். ஓகேடா மிஸ், எல்லோரும் ஸ்டோரி பார்த்துப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து சும்மா ட்ரை பண்ணேன், நல்லா இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகேடா மிஸ், தென் நாளைக்கு நாம் ஜேகேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜேகேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகே, அது எப்படி இருக்கும்னா பிளாஸ்டாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு பார்க்கலாம் என்ன. ஓகேடா மிஸ், தென் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகேடா மிஸ், என் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபவுட்டில் கொடுத்துருக்க ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ், தென் உடம்பை பார்த்துக்கோங்க. கரெக்டாக தண்ணி குடிங்க. வெளியே அவ்வளோ போகாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் சம்மர். ஸோ அதனால் எங்கேயும் அவ்வளோ வெளியே போய்க்காதீங்க. ஸோ இப்படி போனாலும் ஏதாவது சேஃப்டிக்கு சன்ஸ்க்ரீன், அம்ப்ரெல்லா போட்டு எடுத்துகிட்டு போங்க. தென் கேப் எதாவது போட்டுக்கோங்க. உங்கள் ஹெட்டை சேஃப்டி படுத்திக்கோங்க. இல்லைனா அப்புறம் விளம்பரத்தில் நம்ம ஆட்லலாம் பார்ப்போம்ல, ஸ்டாப் போட்டு சூரியன் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. தென் பாடியை ஹீட் அப் ஆகிக்காதீங்க. ஹீட் ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் உங்கள் பாடி எப்பயுமே கூலாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அதாவது தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்கிறேன். ஓகே, உடம்பை பார்த்துக்கோங்கடா. தென் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து 2K வந்துட்டோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. சூனாவே 2K ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். சூன் வரப்போது ஷஃபியோட வாய்ஸ் ஓவரில். ஓகேவா, யாருக்குன்றதை கெஸ் பண்ணி வைங்க, பார்க்கலாம். ஷஃபியோட வாய்ஸில் வரும் 2K ஸ்பெஷல். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூனாவே அவ்வளோ கொடுத்துருவா கதையை. ஏன்னா அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேடா மிஸ், நம்ம 2K ஸ்பெஷலாக பார்க்கலாம். தென் தேங்க்யூ பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி. இவ்வளோ என்னையும் ஷஃபியும் இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு. ஸோ சூனாவே 3K 4K 5K அப்படி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு உங்களோட 11 சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, then thank you once again. Thank you so much. Okay, so stay safe, stay healthy. Tada, bye.